மேக்கப் மினி vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க பேர் ஸ்டெல்லா, என்னுடைய பிரைடு. இவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட ஸ்கின் நம்ம வந்து பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா இருந்தது. அண்டர் ஐ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக டார்க்காக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு 3 மேக்கப் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் மேக்கப் அண்ட் முகூர்த்தம் மேக்கப். அட் தி சேம் டைம் அன்றைக்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மேக்கப். ஸோ 3லேயுமே வந்து இவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருந்தது. ட்ரையல் மேக்கப் கொடுத்துருந்தோம், இருந்துமே ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருந்தது. லைக் 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலாக இவங்களுடைய அவுட்புட் இது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன நம்ம கவர் பண்ணாலுமே வந்து இந்த அண்டர் ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவங்க பர்சனலாக என்ன கேட்டாங்க, எனக்கு ரொம்ப ஃபேர் வேணாம், பட் நம்ம அதை கவர் பண்ணலாம், ரொம்ப ஃபேராக வேண்டாம், என்னோடய ஸ்கின் டோனையே நான் வந்துட்டு எனக்கு வேணும், சிம்பிளாக தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் முடிச்சுட்டு அண்ட் இப்போ நம்ம சாரியோடு இவங்களை நம்ம வந்து மண்டபத்துக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவங்க லெஹெங்காவுக்கு சேஞ்ச் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மேக்கப்பும் லைக் அவங்களுடைய ஜுவல்ஸும் நம்ம லெஹெங்காக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லெஹெங்காக்கு போனோம், அங்கே கொஞ்சம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச்சப் பண்ணி விட்டாச்சு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம வந்து லைட்டாக இன்ஸ்டாக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அண்ட் ஏர்லி மார்னிங் வந்துட்டு 4 to 5 வந்து அவங்களுக்கு முகூர்த்தம் அப்படிங்கிறதால ஸோ அந்த ஒரு மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2-2:30 நம்ம வந்து போயாச்சு. அண்ட் அவங்களுக்கு குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. ஸோ கூறப்படவையில் அவங்கள நம்ம வந்து சிம்பிள் மேக்கப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி ஆனதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜவுரி பெண்ணி அண்ட் இந்த மாதிரி லைட்டாக அவங்களுக்கு குஞ்சம்லாம் வைக்க வேண்டாம், சிம்பிள் போன உடனே தாலி கட்டிட்டு நம்ம வந்துடுவோம், ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5க்கு முன்னாடியே ஸோ 4:45 அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிக்சர் எடுக்கலாம், ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் அகெயின் வந்துட்டு அவங்க மண்டபம் வரதுக்கு 7 ஆகிடுச்சு. 7 ஆகிட்டு வந்த உடனே வந்து அவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து சாரீ கேட்டிருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜுவல்ஸுமே வந்து போட்டாச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய் மேக் ஓவர் என்னுடைய இன்ஸ்டா பேஜ். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணலாம், இதில் எதுலேயே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், மேக்கப் எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். 3 மேக்கப்பில் உங்களோட பிடிச்சது ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஜ்லேருந்து நான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டான மேக்கப்பாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஸ்டெல்லா ரொம்பவே ஒபே பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த டைம் நான் வந்து ஸ்டெல்லாவுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. அதுவுமே இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்மளுமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆகும் இல்லையா, அந்த டைமிங் ப்ராப்ளம். ஸோ அது இங்கே எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த டைமிங்க்கு அனுப்பணும், அதுவுமே அந்த ரிசப்ஷன் மேக்கப்பில் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.